பயிற்சி மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று நமது குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 20வது மகா சமாதி தினம். குருவின் நினைவோடு நாம் இந்த அமர்வினை தொடர்வோம். அதனை வழிநடத்த பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய நிகழ்வின் துவக்கமாக அருமையானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி நிகழ்வின் மாலை அமர்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நமது குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய 20வது மகா சமாதி தினம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம கேள்வி பதில் நிகழ்வு நடத்துவோம். நமக்குள்ள ஏற்பட்ட வேதாத்திரியம் சம்பந்தமான சந்தேகங்களை இன்னொருவரிடம் கேட்டு பதில் பெற்று தெளிவு பெற்று வந்தோம். ஆனா இன்றைய நிகழ்வு நமக்குள்ளேயே கேள்வி, நமக்குள்ளேயே பதிலும். அததான் தேடி பார்க்க போறோம். இல்லாத ஒன்றை தேடி பார்க்க முடியாது இல்லையா? இருக்கின்ற ஒன்றைத்தான் தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்ப நமக்குள்ளே பதில் இருக்கு. அப்போ கேள்விகளாக நாம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பதிலை நோக்கி நாம பயணிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். எப்படி மனிதன் வாழணும் அப்படிங்கிறத மகரிஷி ஒவ்வொரு முறையும் இறைவணக்கல் பாடல் பாடும்போது அழுத்தமா நமக்குள்ள பதிவு செய்றாங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய், அந்த பாடல் பாடுறோமே, அதுல எப்படி ஒரு மனிதன் வாழணுங்கிறதுக்கு இறுதியாக ஒரு அழுத்தமான பதிவு கொடுக்கிறாங்க. எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகும். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கைய முழுமையாக உணர்ந்து அந்த முழுமை பெற்று வாழ்க்கை வாழணும்னு நினைத்தா எப்படி வாழணும்? இறை நீதியும் அறநெறியும் புரிஞ்சிருக்கணும். வாழும் நிலை உணரணும். எப்படி வாழணும்? எப்படியானாலும் வாழலாம் அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. இப்படித்தான் வாழணும் என்று அதற்கென ஒரு அருமையான நெறியை கொடுத்தாங்க. அந்த நெறியில வாழ்ந்து காட்டினாங்க மகரிஷி இல்லையா? எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, நான் யாரு,
நான் எங்கிருந்து வந்திருக்கேன், அந்த கடவுள் என்னை படைத்தார்னா அவர் யாரு? இல்லையா? எந்த சூழல்லையும் இந்த 2 கேள்வி எல்லா மனிதர்களுக்கும் எழும். அப்ப அதற்கு விடை மகரிஷி சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன வழி அது? தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருடை வடிவான குருவடைந்தார். அது வெறுமே குரு அடைந்தால்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எதற்கு குருவுக்கு இத்தனை அடைமொழி? அந்த குருங்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறாங்க, முதல்ல தன்னை அறிஞ்சிருக்கணும். அவருக்கு நான் யாருங்கிற கேள்விக்கான விடை தெரிஞ்சிருக்கணும். அந்த நிலையில் அது தெரிஞ்ச பிறகு எப்படி வாழணும்னு ஒரு வழி இருக்கு இல்லையா? அந்த வழியே வாழணும். தன்னை அறிந்து அந்நிலையில் சும்மா கொஞ்ச நாள் வாழ்றது இல்ல, நிலைத்து வாழணும். எல்லா கணமும், வாழ்க்கையில வாழக்கூடிய எல்லா காலமும் அப்படித்தான் வாழணும். அந்நிலையில் நிலைத்து வாழ்ந்து அதை சொல்லி கொடுக்கிறாங்களே மற்றவர்களுக்கு. அப்படி சொல்லி கொடுக்கும் போது கற்றுக்கொள்ள வருபவர்கள் கிட்ட இவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்களேன். தனி கருணை வடிவா இருக்கணுமா. அவங்க கிட்ட வித்தியாசம் இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்ப அப்படிப்பட்டவர் தானே நம்முடைய மகரிஷியும், இல்லையா? அந்த குருவை அடைஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க பயிற்சியை சொல்றாங்க. எப்படி அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த. முதல்ல உணர்த்துறாங்க இல்லையா? நாம் பிறப்பதற்கு மூல காரணமாக இருந்த அந்த கருவை மூலாதாரத்திலிருந்து கொண்டு வந்து புருவத்திடை பூவிரலால் தொட்டு உணர்த்தினாங்க. அதை உணர்த்தின பிறகு சொல்றாங்க, நீ அவ்விடத்தில் நிலைக்க. சும்மா 15 நாள் 16 நாள் செஞ்சுட்டு போறதல்ல. எப்படி நிலைத்து வாழணும்னு சொன்னாங்களோ அதே போல கற்றுக்கொண்டவர்கள் அதை நிலைத்து பழகணும். அப்படி மகரிஷி சொல்லக்கூடிய தவத்தை பழக பழக உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். 2 கேள்விக்கு ஒரே பதில். நான் யாருங்கிற கேள்விக்கும் கூடவே கடவுள் யார் என்ற கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படித்தானே வாழ்ந்தாங்க நம்முடைய மகரிஷி. எவ்வளவு உயரிய நோக்கம்! உலக சமாதானம் ஒன்றே நோக்கம். அந்த நோக்கத்திற்கான புள்ளி எங்க இருந்து? தனி மனிதனுடைய அமைதியிலிருந்து. அதே போல அமைதியாக எவ்வளவு மேடு பள்ளம் வாழ்க்கையில மகரிஷிக்கு, இல்லையா? படிச்சிருக்கோம். அத்தனையிலும் சலனப்படாம ஒரே நோக்கத்தை கொண்டு உலகத்தை அமைதிக்கு கொண்டு வரணும். அதற்கு என்ன திட்டம்? நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு எழுதுறாங்க ஒரு பாடல். உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும். மகரிஷி எழுதுறாங்க. எப்படி தான் எதற்காக உருவெடுத்தோம், நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு கவிஞர் கேட்டாரே, மகரிஷி சொல்றாங்க, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 வயது வரைக்கும் இருந்தாங்க. அந்த பாடலை நம்ம இப்போ 96 ஆண்டு காலம் வாழ்ந்துன்னு நம்ம மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் எழுதுறாங்க, நான் ஏன் பிறந்தேன் எதற்காகங்கிறத திருவருளே அவ்வப்போ உணர்ந்துகிட்டேன். என்னோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன, ஏன் பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட முடிவும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். உணர்ந்த பிறகு என்ன பண்ண, செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். ஏன்னா வினையின் பலனை அனுபவிச்சேன். அத எப்படி தூய்மை பண்றதுங்கிறத தெரிஞ்சு தூய்மைப்படுத்தி கொண்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை. அதற்கு அடுத்த என்னுடைய அடுத்த பிறவியாக இல்லை, யாரும் இல்லை. கர்ம வினை மிச்சமில்லை, ஈச்சை இல்லை எதிலும். அருமையான வார்த்தை பாருங்க. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அதனால அடுத்த வரி எழுதுறாங்க, அருள் நிறைந்த பெரும் ஜோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இவர் தானங்க மகாத்மா. எப்படி ஒரு வரி எழுதுறாரு பாருங்க. ஆனால் இந்த பாடல் எழுதப்பட்டது அவருடைய 75வது வயதில். அப்போதே சொல்றாங்க, நான் வாழ்ந்து எதற்கு வந்தேன்கிறத புரிஞ்சுட்டேன், என்னுடைய வினைய தூய்மை செய்துட்டேன், நான் எந்த நோக்கத்துக்கு வந்தேனோ அந்த நோக்கத்துக்குண்டான திட்டத்தை எத்தனையும் வகுத்து கொடுத்து விட்டேன்.
அதனால என்னைக்கு கூப்பிட்டாலும் அருள் நிறைஞ்ச பெருஞ்சோதி என்னை அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன்னு சொன்னாங்களே, அந்த நாள் தான் இன்றைய நாள் இல்லையா? 20 வருடங்களுக்கு முன்னாடி பருவுடலை விடுத்து விட்டார், அவ்வளவுதான். இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாங்க, ஒவ்வொரு கணமும் இருக்கிறாங்க சுவாமிஜி. ஏன்னா நமக்குள்ள நம்மை பற்றிய ஒரு தெளிவு கொடுத்தாங்கல்ல. இந்த மனம் எவ்வளவு விந்தையானது, அதை எப்படி வளப்படுத்திக் கொள்றது, வழிப்படுத்திக் கொள்றது. தடுமாற்றமும் இருக்கக்கூடாது, தடமாற்றமும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ இந்த மனதுக்கான பலம் என்ன? எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். சாதாரணமாக இந்த உலகத்துல நிறைய பேர் உருவானாங்க, மறைஞ்சு போனாங்க. நம்ம வீடுகள்லயும் நாம அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? நிறைய நம்முடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அதற்கப்புறம் மறைஞ்சிருப்பாங்க. அந்த நாள்ல என்ன பண்ணுவோங்க நாம? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முயற்சிப்போம் அந்த நாள்ல இல்லையா? அவங்க நம் நினைவை விட்டு நீங்குவதே இல்லை. ஆனாலும் அவங்க நமக்குள்ள இருக்காங்க. அந்த நாள்ல அவங்க எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்சது நம்முடைய அறிவு அவ்வளவுதானே. அதனால உணவு வகையில அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சது அதெல்லாம் செய்து வைத்து அவங்களை வணங்குவோம். அது ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நாம அதை தாங்க பண்ண போறோம். அடுத்த அரை மணி நேரம் என்ன பண்ண போறோம்? நமக்கு இத்தனையும் கொடுத்தாரே, நம்ம எல்லாருக்கும் முன்னோர், அத்தனை பேருக்கும் அருட்தந்தையா இருந்தாங்களே, அவங்களோட இந்த நாள்ல அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் அவங்களுக்கு படைக்கலாமா? ஆனா இது நிலையானது. ஏதோ இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு காணாம போற பொருள் அல்ல. நாம வைக்கிற பொருள் நம்முடைய மனது, அதுல ஏற்படுத்தப்பட்ட அழுத்தமான பதிவு. அந்த பதிவு எப்படின்னா, ஒரு கல்லுல செதுக்குன ஒரு எழுத்து போல மறைஞ்சே போகாது. நாம வைக்கிற நைவேத்தியம்னு வைக்கிற பொருள் எல்லாம் கடல் அலை வரக்கூடிய இடத்துல எழுதுற மாதிரி அலை வந்து அழிச்சிட்டு போயிடும். ஆனா இங்க நாம இந்த அடுத்த அரை மணி நேரம் வைக்கக்கூடிய மகரிஷிக்கு பிடித்தமான விஷயங்கள் அத்தனையும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனம் என்கின்ற கருவியை கொண்டு அழுத்தமான பதிவாக வைக்க போறோம் இந்த நைவேத்தியத்தை. ஏன்னா நமக்கு கொடுத்தத நாம எந்த அளவுக்கு முழுமையாக அதை எடுத்துக்கொண்டிருக்கோங்கிறது இந்த அழுத்த பதிவுல நமக்கு விளங்க போகுது இல்லையா? திருமூலர் சொன்னார் இல்லைங்களா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் முடியல, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் இல்லையா, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அதையும் தாண்டினா தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சரியா? இப்போ அதைதான் செய்ய போறோம் நம்ம ஒவ்வொருத்தரும். இதுல இன்னைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள்ல எத்தனையோ பேர் மகரிஷியோட உருவத்தை பார்த்திருப்பாங்க, அவரோட பேச்சும் கேட்கலாம், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அவரை நினைத்து கொண்டே இருக்கிறோம். இது எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்க? சோ நம்முடைய அனுபவம் குருவோடு. இதுதான் அடுத்த ஒரு சில மணித்துளிகளுக்கான நம்முடைய ஆராய்ச்சி. கண்களை மூடிக்கலாம், மனசை திறந்துடலாம், அகக்கண் வழியா பாக்குறோம் எப்படி மகரிஷி நமக்கு அறிமுகமானார், எப்படி எல்லாம் நம்மை மாற்றினார், நம்ம வாழ்க்கைய ஒரு நல்ல பாதையில எப்படி திருப்பினார், அவருக்கும் நமக்கும் கிடைச்ச அனுபவம் இணைப்பு பார்த்திருக்கலாம், அவரோட ஸ்பீச்ச யூடியூப்ல கேட்டிருக்கலாம், அவரோட போட்டோவை தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மகரிஷி மகரிஷிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த சில மணித்துளிகள் ஒரு தவம் போல குரு தவமாக செய்வோம். வாழ்க வளமுடன்.
வாழ்த்த வளமுடன். குருவோடு நமக்கு இருக்கக்கூடிய பிணைப்பை அனுபவமாக அப்படியே அகக்காட்சியாக இவ்வளவு நேரம் பார்த்தோம். இனி குருவுக்கு பிடித்த விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏன்னா அவருக்கு பிடித்ததை தானே கொடுக்கணும். அந்த வகையில மகரிஷி வாழ்ந்து காட்டிய பயிற்சி முறைகள் தன்னுடைய 96 ஆண்டு கால வாழ்க்கையில மகரிஷி என்றும் தவறாமல் செய்து வந்த பயிற்சிகள், எளிமையான உடற்பயிற்சியும் கல்பம், அதுதானே முதல்ல கொடுத்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்து பார்த்து அதுல முழுமையான பலன் இருக்கு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு, இல்லையா, நன்மை பிறர்களிக்க நஷ்டத்தை தானேற்று இன்ப நிலையை எய்திய மகா, அப்படி நமக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சத அந்த உடற்பயிற்சி எவ்வளவு அருமையான, எளிமையான, வலிமையான பயிற்சி இல்லையா? சிம்பிள், பவர்ஃபுல். பல அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடற்பயிற்சியை தவறாமல் செய்யும் போது எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு இனிமை வாழ்க்கையில. அதை அப்படியே அழுத்த பதிவாக எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க மகரிஷி. அத இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்வேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான சங்கல்பத்தை மகரிஷிக்கு அப்படியே அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். மகரிஷிக்கு பிடிச்சது நமக்கு கொடுத்திருக்காங்க. அது நமக்கும் பல நன்மைகளை கொடுத்திருக்கு இல்லையா? நமக்கு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி நம்மளோட நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அந்த உடற்பயிற்சி, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் சுவாச பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், மசாஜ், அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், உடற்பயிற்சியும் கூடவே ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய தெரப்பியாக, இறுதியாக மசாஜ், அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன். எவ்வளவு ஆராய்ச்சி இந்த உடலை பற்றி, உடலினுடைய நுணுக்கத்தை, பல கலைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியது நம்மளோட பயிற்சி இல்லையா? உடற்பயிற்சி மட்டும் இல்ல, வர்ணம், முத்திரைகள் என்று பல விஷயங்களை, பிராணாயாமம், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்க இந்த உடற்பயிற்சி. அதோட மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்ற ஒரு வாழ்வின் நோக்கத்தோட வாழ்ந்த சித்தர்கள் செய்து முழுமையாக பலன் கண்ட காயகல்ப பயிற்சி என்கின்ற உயர் சஞ்சீவி 7 நிமிடம் வாழ்க்கைய, ஆரோக்கியத்தை எப்படி மீட்டு கொடுக்குது? இளமை காத்து நோயின்றி மரணத்தை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த உச்சகட்ட பயிற்சி. இந்த இரண்டும் மகரிஷி நமக்கு கொடுத்தது நம்முடைய வாழ்க்கைய மாற்றுவதற்கு, உலக சமாதானத்திற்கான முதல் படி. இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாங்க செய்வோம் மகரிஷிங்கிற ஒரு ஆழமான பதிவு தான் இன்னைக்கு மகரிஷிக்கு நாம சமர்ப்பிக்கின்றோம். அடுத்த ஒரு 2 நிமிடங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆழமா யோசிச்சு, மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி எனக்கு எவ்வளவு நன்மை கொடுத்திருக்கு, இத தவறாமல் தினந்தோறும் செய்து பலன் பெறுவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சமர்ப்பிப்போம். வாழ்க வளம்.
வாழ்க வளமுடன்மா. பவித்ராமா. வாழ்க வளமுடன்மா. பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அம்மா, அருட்பேராற்றல் ஒரே ஒரு நிமிஷம். வாழ்க பவித்ராமா, வளமுடன். ஓகேம்மா. இன்னும் முடிக்கல பவித்ராமா, ப்ளீஸ். ஓகேம்மா. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக உடல், உயிர், மனம் என்ற மூன்றின் இணைப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. அதிலே மனம் என்று சொல்லக்கூடிய இந்த புதினம், அதை இன்பம் துன்பம் என்ற நிலையிலிருந்து மாற்றி அமைதி பேரின்பம் என்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அகத்தவம். ஒரு காலத்துல இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இப்ப என்ன பண்ணினாங்க? இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில். இல்லத்தில் கடமை செய்தே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் இணைந்த உயரறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம். இது மகரிஷியினுடைய வேதாத்திரியத்திற்கான அடித்தளம். அப்படி எளிமையாக இல்லறத்தில் இருப்பவர்களும் அந்த நுணுகிய நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகள். அது எவ்வளவு நன்மை நமக்கு கொடுத்தது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அதற்கப்புறம் சொல்றாங்க பாருங்க, அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். இதுதான் தவம் கொடுக்கிற நன்மை. ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அனுபவங்களும் பதிந்து விடுகிறது. ஆனால் அந்த அனுபவங்கள் தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில செய்யக்கூடிய மன உறுதியும் நுட்பமும் வரும். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். அப்ப புலன்களை மனம் சரியாக வழிநடத்த தொடங்கி விடுகிறது இல்லையா? அப்போ அதற்கு முதல்ல தவத்தை கொடுத்தாங்க. அப்போ தவம் செய்ய செய்ய உறுதி கிடைக்குது, நுட்பம் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. ஆனா அதோட போதுமா? இல்ல. மகரிஷி அடுத்தது கொடுத்ததுதான் மனவளக்கலையினுடைய இன்னும் 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 உச்சக்கட்டமான ஒரு பயிற்சி. நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய அகத்து ஆய்வு பயிற்சிகள். நாம பல மகரிஷிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அன்றைய காலத்துல புராணங்கள்ல சொன்ன முனிவர்கள், ரிஷிமார்கள், இவங்களை பற்றி எல்லாம் கேள்விப்படும். ஆனால் அவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல தவம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கணத்துல ஒரு கோபம் வரும்போது, ஒரு மாறான விஷயம் நடக்கும்போது பிடி சாபம்னு சாபம் கொடுக்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மகரிஷி அவர்களே சொல்றாங்க, அந்த நுணுகிய நிலைக்கு சென்று மனதை சரியா முறையா பண்படுத்தி அகத்தை ஆய்வு செய்தவர்கள் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. உள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர்னாலும் துன்பம் தான். ஆனால் உள் உணர்ந்தோர் அந்த துன்பம் கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வலிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்திடுவாங்களாம்.
இந்த பாடல் ஒருவேளை மகரிஷி இயேசு கிறிஸ்துவ மனதுல நினைச்சுக்கிட்டு எழுதினாங்களா தெரியல. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதற்கு யாரு காரணம் என்று பார்க்காம நான் செய்த எந்த செயல் காரணம் அப்படின்னு நம்மை அகம் நோக்கி திருப்பி பார்க்க வச்சது அகத்தாய்வு இல்லையா? தனது குற்றம் குறை கடமை ஆழ்ந்து கண்டு தான் கண்டு தனி திருத்த தகைமை வரும்னு சொல்றான். சரி, நான் தப்பு பண்ணல, மற்றவர்களால எனக்கு துன்பம்னா அதற்கும் சொல்றாங்க, பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு வாழ்த்தி வாழ்வோம். எப்படி ஒரு பதில் பாருங்க. நம் மனதுக்குள்ளே ஏற்படுற கேள்விக்கு அத்தனையும் பதிலாக அமைந்திருக்கிறது மனவளக்கலை பயிற்சிகள். அப்ப வெறும் அகத்தவம் மட்டும் கொடுக்கல, அந்த அகத்தவம் என்பது இந்த வாழ்க்கை வண்டிக்கு ஒரு தண்டவாளம் என்றால் இன்னொரு தண்டவாளம் அகத்து ஆய்வு. அப்ப அகத்தவம் அகத்தாய்வு செய்யும் போதுதான் குணநல பேறு கிடைக்கும். அந்த குணநல பேற்று பெற்ற நிலையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் முழுமை பெற்று வாழ்க்கை. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாங்க சுவாமிஜி. இந்த அகத்தவம் அகத்தாய்வு இந்த இரண்டையும் நாம செய்கின்றோமா, முறையாக செய்கின்றோமா? இதுதான் அடுத்த 2 நிமிடங்களுக்கான ஆய்வு. அதற்கப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக நமக்குள்ளே பதித்து கொண்டு அதற்கப்புறம் நாம நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ அகத்தவமும் அகத்தாய்வும் ஒவ்வொரு கணமும் செய்கிறோமா? காலை மாலை தவம் செய்கிறோமே, அந்த சாமியம் அந்த ஃபார்முலா அதை உபயோகப்படுத்தி மீதி இருக்கக்கூடிய நேரத்தை அகத்தாய்வு செய்து இனிமையாக கொண்டு செல்கிறோமா? இதற்கான கேள்வி நமக்குள்ள, அதற்கான விடை நான் அழுத்தமாக போட்டுக்கொள்ளக்கூடிய சங்கல்பம், இனி வரும் காலங்களில் நான் தவமும் தற்சோதனையும் ஒவ்வொரு கணமும் செய்வேன் அப்படிங்கிறத ஆழமாக மகிழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய 2வது சமர்ப்பணம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று மகரிஷியின் மகா சமாதி நாள்ல நாம அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய 3வது சங்கல்பம், சுவாமிஜி சொன்னாங்க இல்லையா, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணரணும். அப்படி உணர்வதற்கு உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை இந்த 4ஐயும் முறையாக செய்து குணநல பேறு பெற்று முழுமை பெற்று வாழ்க்கை வாழும்போது அதோட நம்மளோட கடமை முடிவதல்ல. அடுத்தது என்ன சொல்றாங்க? தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப அந்த தொண்டு என்பதுதான் நமக்கான அடுத்த நிலை. எப்படி தொண்டு செய்யலாம்? அவரவர்களுக்கு உரிய அறிவின் திறமை, உடல் வலிவு, புகழ், செல்வம் இதெல்லாத்தையும் கொண்டு எந்த வகையில பிறருக்கு நாம் பெற்றதை திருப்பி கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதுதான் கடமை, அதுதான் தொண்டு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். மனவளக்கலையிலிருந்து எவ்வளவு பெற்றிருக்கிறோம்,
இல்லைங்களா? நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இரண்டாக பிரிக்கலாம். கிமு கிபி என்பது போல மனவளக்கலைக்கு முன், மனவளக்கலைக்கு பின் என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கை என்கின்ற அந்த கிராஃப் உடல் நலத்துல, ஆரோக்கியத்துல, உறவுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய இணக்கத்துல, நம்ம வாழ்க்கையில நாம பின்பற்றக்கூடிய விஷயங்கள்ல, பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலும் அந்த கிராஃப் கண்டிப்பாக மேல் நோக்கி தான் சென்றிருக்கும். அது எதன் அடிப்படையில், எந்த அளவுக்கு நாம பயிற்சி செய்கிறோம், அதை முறையா பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில. ஏன்னா பழைய வினை பதிவுகள் கண்டிப்பாக இருக்கும், அதையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. எப்படி? பயிற்சிகள் மூலமாக. அப்படி மனவளக்கலை நமக்கு கொடுத்த தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். முதல்ல அந்த ஈகோ அழிந்து போகும். அடுத்தது, நாம செய்த பாவ வினைகள் ஏற்கனவே செய்ததும் மாற்றிக்கொள்ளலாம், புதிய வினைகளும் எழாது அப்படிங்கிறாங்க. பவ வினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். அடுத்தது ஒரு மயக்கம், பொருள் புலன் மயக்கத்தில் இருக்கோமே, அதை எப்படி மாற்றிக்கிறது? அதுக்கு சொல்றாங்க, சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் வெண்ணி பாடி. இது குருவினுடைய பாடல். அப்ப அதற்கு அடையாளமாக பயிற்சிகளை செய்வோம், வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். நாம் பெற்ற வளத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் வகையில் நம்மால் என்ற தொண்டு செய்து வாழ்வோம். இது அடுத்த சமர்ப்பணம். ஆக இன்னைக்கு மகரிஷிக்கு நாம சமர்ப்பித்த இந்த சங்கல்பத்தை ஒவ்வொரு நாளும் நிலையாக பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த மகா சமாதி நாள்ல குருவுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு தட்சணையாக, குரு தட்சணையாக, உலக அமைதிக்கான ஒரு சிறிய பங்காக நாம ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளை செய்வோம், வளமோடு வாழ்வோம், மற்றவரையும் வாழ்விப்போம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். பவித்ராமா இப்ப நிறைவு செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் தினந்தோறும்